தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். 6000 வாக்குகளை கடந்த நாம் தமிழர் கட்சி எனும் தலைப்பில் இந்த காணொலியை நம்ம காண இருக்காங்க. தற்பொழுது ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் பார்த்திங்கன்னா எந்த அளவிற்கான போட்டி நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். மிகப்பெரிய பணநாயகத்தை முன்னிலைப்படுத்தி திமுக வெற்றி பெறும் அப்படிங்கிறது அனைவருக்கும் தெரிந்ததாக இருந்தாலும் கூட அவர்களுக்கு இணையாக போட்டி போடுற ஒரு போட்டியாளர் இல்லை அப்படிங்கிற விஷயம் இல்லாமல் இருக்கணும் தான் நாம் தமிழர் கட்சி களத்தில் இறங்கி எல்லா பக்கமும் அடித்தாங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. இப்போ நாம் தமிழர் கட்சி எந்த அளவிற்கு இறங்கி வேலை செய்திருக்கிறது, இது பார்த்திங்கன்னா ஒரே அடியாக வெற்றி இல்லை அப்படிங்கிற மாதிரி கடந்து போகிறதா அப்படின்னு பார்த்திங்கன்னா கிடையாது. ஆனால் ஒவ்வொரு இடங்களிலும் அந்தந்த ஏரியாக்கள்லையும் எந்த அளவிற்கு நாம் தமிழர் கட்சி இறங்கி வேலை செய்து கொண்டிருக்கிறது, அந்தந்த இடத்தெல்லாம் நாம் தமிழர் கட்சி உறவுகள் எந்த அளவிற்கான வாக்குகளை பெற்றிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதில் பார்த்திங்கன்னா குறிப்பாக அக்ரஹாரம் பகுதியில் அந்த குடிசை மாற்று வாரியத்தில் நாம் தமிழர் கட்சி 2021 25 வரைக்கும் தொடர்ந்து பார்த்திங்கன்னா எல்லாமே எப்படி சொல்கிறது, அதிக வாக்குகள் தான். தொடக்கத்திலேருந்து எல்லாமே அதிக வாக்குகளிலே பெற்று வருவது அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம். 21 போட்டியிடும் போது 705 வாக்குகள், 23 494 குறைந்து 24 822 கூடிருச்சு. அதன் பிறகு இப்போ 2025 தேர்தலில் அங்கே மட்டும் 1247 வாக்குகள், அதாவது 425 வாக்குகள் அதிகமாகவே அவங்க பெற்றிருக்காங்க. இந்த விஷயம் பார்த்திங்கன்னா நிஜமாகவே ஒரு மிகப்பெரிய விடயம்தான். அது மட்டும் கிடையாது, இன்னொரு தகவலும் தற்போது வந்திருக்கு. அது என்னென்னா, கிருஷ்ணபாளையத்தில் நாம் தமிழர் கட்சியுடைய வாக்கு சதவீதம் வெளிவந்திருக்கு. அதில் 2021 881 வாக்குகளை பெற்றிருந்தாங்க. 23 தேர்தலில் 734, 2024 நாடாளுமன்றத்தில் 1090 வாக்குகள் பெற்றிருந்தாங்க. இப்போ 2025 1702, மொத்தமாக கணக்கு பண்ணி பார்க்கும்போது 612 வாக்குகள் நாம் தமிழர் கட்சி ஒரு வரலாற்று சாதனையாக செய்திருக்காங்க. இது மிகவும் முக்கியமாக குறிப்பிட வேண்டிய ஒரு வெற்றி. ஏன்னு கேட்டால், திமுக அதிமுகக்கு அடுத்து வேறு ஏதாவது ஒன்று அங்கே இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வியே வரக்கூடாதுல்ல. அந்த மூன்றாவது பெரிய கட்சியாக நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து களமாடி கொண்டு வருகிறது. ஈரோடு கிழக்கில் ஏரியா வாரியாக அங்கங்கே வாங்கின வாக்குகளை பார்த்து நாம் தமிழர் கட்சியுடைய அந்த வெற்றி அப்படிங்கிறது நமக்கு தெரியும். வெற்றி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரே அடியாக அந்த ஆட்சி கட்டில் அமர்வது இல்லை அந்த எம்பி எம்எல்ஏ ஆவது அப்படிங்கிறது மட்டும் கிடையாது. எந்த அளவிற்கு நம்ம எதிராக நிற்கிறோம் நல்லா புரிஞ்சுக்கங்க. முழுக்க பல கூட்டணிகள் சேர்ந்து பல லட்சங்கள் பணம் கொடுத்து நிற்கிறவங்ககிட்ட எந்த பணமும் கொடுக்காம எங்களுடைய கருத்தியல் கேளுங்க, உங்களுக்கு நாங்கள் நல்லது செய்வோம்னு சொல்லி நிற்கிற இந்த எதிர்ப்பு இருக்குது பார்த்தீங்களா, அது நிற்கும் போதே நமக்கு வெற்றி தான். உண்மையாக மனசான்றுபடி ஜனநாயகப்படி பார்த்தால். ஆனால் அதையும் கடந்து இந்த வாக்கு வித்தியாசத்திலையும் மக்கள் மனங்களில் எந்த அளவுக்கு வென்றிருக்கோம் அப்படிங்கிறது தெரியணும்ல. அந்த விஷயத்துக்காகத்தான் இந்த ஏரியா வாரியான மற்ற விடயங்களையும் நம்ம பதிவு பண்ணுறோம். தொடர்ச்சியாக அடுத்தடுத்து வெளிவரும்போது அத்தனை விடயங்களையும் காணொலி வாயிலாக நம்ம பதிவு பண்ண இருக்கோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நாம் தமிழர் கட்சி வெல்வது தோல்வி அப்படிங்கிறதை தாண்டி ஒரு ஆட்டம் இருக்கிறது. அதுதான் தொடர்ச்சியாக ஆட்டம் ஆடிக்கொண்டிருக்கிறது.